டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ரணிலால் நியமிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கும் கட்டம் சரியில்லாமல் இருக்கிறது. இருவருக்கும் எதிராக 3 நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு பிப்ரவரி மாதம் முதல் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற இருப்பதாக குற்ற புலனாய்வு வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை சரித்திரத்தில் தேசபந்து தென்னக்கோன் போன்ற ஒரு போலீஸ் மா அதிபர் என்றைக்குமே இருந்ததில்லை என்றே சொல்லலாம். அராஜகங்களினுடைய மொத்த உருவமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தேசபந்துவினுடைய சாதனைகள் சொல்லி மாளாதவை. வெலிகம W15 ஹோட்டலில் துப்பாக்கிச் சூடு நடத்திய கதையை சொல்வதா, அல்லது கோல்ஃபேஸில் அமைதி வழியில் போராடியவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது பாராமுகமாக இருந்த சம்பவத்தை சொல்வதா, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அம்பலாங்குட நகர சபையினுடைய மேயர் வேட்பாளர் ஹிரான் கோசலவின் மரணத்துடன் தொடர்புபட்ட கொலையாளிகள் தேசபந்துவின் வீட்டில் ஒளிந்திருந்த கதையை சொல்வதா, அல்லது கட்டுநாயக்க விமான நிலைய டியூட்டி ஃப்ரீ கடை தொகுதிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பது போல வீட்டில் விதவிதமான மதுபான பொருட்களை வைத்திருந்த கதையை சொல்வதா? எத்தனை கதைகள்! போலீஸ் சேவையில் இருந்தாரா அல்லது பாதாள அரசை இயக்கினாரா என்று குழப்பம் ஏற்படும் அளவுக்கு நீண்டு செல்கின்றன தேசபந்துவினுடைய பராக்கிரமங்கள். இப்படிப்பட்ட தேசபந்து செவ்வந்தி தலைமறைவாக இருந்த காலத்தில் போட்டி போட்டுக்கொண்டு தலைமறைவாக இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் தேசபந்துவால் ஒளிந்திருக்க முடியவில்லை. தேசபந்துவினுடைய அசையும் அசையாத சொத்துக்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்படும் என்று சொல்லி அறிவிப்பு வந்ததும் சாவகாசமாய் கார் ஒன்றில் ஏறி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்துக்கு வந்து சரணடைந்தார். சில வாரங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்துவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய சார்பில் இந்த வழக்கில் வாதாடிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸினுடைய வாதங்கள் இன்றளவுக்கும் மிகவும் பிரபலமானவை. அவர் தேசபந்துவை குற்றவாளி என்றே விழித்தார். சுவாமினி என்று சிங்களத்தில் சொல்லுவார்கள். அதுபோல சுவாமினி என்று நீதிபதியை பார்த்துவிட்டு தேசபந்துவை கை காட்டி திலீப பீரிஸ் ஆரம்பித்தார் என்றால் அனல் பறக்கும். தேசபந்துவுக்கு மிக பெரும் தலையடியாக மாறி போயிருக்கிறார் திலீப பீரிஸ். இதே போலத்தான் திலீப பீரிஸ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் காட்டிய அதிரடி தர்பாரும் கூட அமைந்திருந்தது. ரணில் மேல் ஒரு கீறல் விழ முடியுமா, ரணிலை கைது செய்வதையெல்லாம் சாத்தியமா என்று நம்பியிருந்த இலங்கை சமுதாயத்தை திக்குமுக்காட வைத்தவர்தான் அவர். இலங்கையில் நடந்த ஒரே ஒரு முன்னாள் ஜனாதிபதியின் கைது என்றால் அது ரணில் விக்ரமசிங்கவுடைய. அந்த கைதின் பின்னால் தர்க்கங்கள் வாதங்களுடன் உழைத்த மிக பெரும் கதாபாத்திரமாகி போயிருக்கிறார் திலீப பீரிஸ். இதோ இலங்கை வரலாற்றில் முதலாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு தன்னுடைய மனைவியினுடைய PhD பட்டமளிப்பு விழா என்ற தனிப்பட்ட பயணத்துக்காக பரிவாரங்களுடன் லண்டன் பயணமாகி வெறும் 36 மணித்தியாலத்தில் 1,66,00,000 ரூபாய் பொது பணத்தை விரயமாக்கியதுதான் ரணில் மேல் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. கைதான ரணில் ஒரு நிமிஷம் சிறையில் இருக்கவில்லை. கழிவறை சரியில்லை என்றும் தன்னால் முறையாக சிறுநீர் கழிக்க முடியாது என்று சொல்லியும் மெல்ல மெல்ல புலம்பத் தொடங்கி கடைசியில் ICU யூனிட்டில் போய் படுத்துக் கொண்டார். முன்னாள் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பற்றிய மிக தடிமனான புத்தகம் ஒன்றை சுமந்து கொண்டு பெரும் வாசிப்பாளன் என்று தன்னை காட்டிக் கொண்டார் ரணில். ICUவில் அப்படி ஒரு பாறாங்கல்லு சைஸ் புத்தகத்தை இதுவரை உலகத்தில் யாருமே வைத்திருந்ததே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ரணில் என்றால் சும்மாவா, அவர் வைத்திருந்தார் அந்த புத்தகத்தை. ரணில் இப்படி ICU யூனிட்டில் இருந்த போது சஜித் பிரேமதாசன் ஒவ்வொரு நாளும் விடாப்பிடியாக ரணிலை பார்க்க வந்தார். தேசிய மருத்துவமனையின் முன்னாள் துணை பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன கிரிக்கெட் ஸ்கோர் சொல்வது போல ரணிலின் நோய் பட்டியலை வாசித்து உலகத்தாருக்கு அதிர்ச்சியை மட்டுமே ஊட்டிக் கொண்டிருந்தார். ஒரு வழியாக ரணிலுக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ICUவில் இருந்தவாறு பொல்லாத நோய்களுடன் ஜூம் தொழில்நுட்பம் வழியாக ரணிலும் இந்த விசாரணைகளில் ஆஜராகி இருந்தார். ரணிலுக்கு பிணை வழங்கக்கூடாது என்பதில் சட்டமா அதிபர் திணைக்களம் உறுதியாக இருந்தது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ரணிலது பித்தலாட்டங்கள் ஒவ்வொன்றாய் பட்டியலிட்டு அசத்தினார். கியூபாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்துக்கு 50 லட்சங்களை செலவழித்த ரணில் லண்டனுக்கான தனிப்பட்ட பயணத்துக்கு, அதுவும் தன்னுடைய மனைவியின் PhD பட்டமளிப்பு விழாவுக்கு வெறும் 1.5 நாள் பயணத்துக்கு 1,66,00,000 ரூபாய்களை எப்படி செலவழித்தார் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் ரணிலின் செயலாளர் சமன் ஏகநாயக்க
சிஐடிக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் ரணில் இந்த லண்டன் பயணத்தில் எந்த ஒரு ராஜதந்திரியையும் சந்திக்கவில்லை என்றும் ஓய்வாய் உட்கார்ந்திருந்து விட்டு வரும் ஒரே நோக்கத்துக்காக சென்றிருக்கலாம் என்றும் தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டினார். மேலும் ரணிலுக்கு லண்டனில் அவரது மனைவியின் PhD பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பிதழின் நம்பகத்தன்மையையும் கேள்வி எழுப்பினார் பீரிஸ். 1982 ஆண்டின் பொது சொத்து சட்டம் 5(1) படி 25,000 ரூபாவுக்கு மேற்பட்ட அரச சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தினாலோ நட்டம் ஏற்படுத்தினாலோ குறித்த சந்தேக நபரினுடைய வழக்கு முடியும் வரை விளக்கமறியலில் வைத்திருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய திலீப பீரிஸ் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அந்த விதி பொருந்தும் என்றும் ரணிலை பிணையில் செல்ல அனுமதிக்க கூடாது என்றும் சொல்லித்தான் ஆணித்தரமாக கூறி நின்றார். இதேவேளை ரணில் சார்பாக எழுந்த வழக்கறிஞர் அனுஜ பிரேமரத்னன் ரணிலுக்கு அசாதாரண காரணத்துக்காக பிணை வழங்க குறித்த பொது சொத்து சேதார சட்டமூலத்தில் ஏற்பாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி ரணிலிடம் உள்ள நோய் பட்டியலை வாசிக்க தொடங்கினார். பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. நடமாடும் பல்கலைக்கழகம் என்ற ஆதரவு கண்மணிகளால் அழைக்கப்படும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கக்கூடிய நோய் பட்டியலை பார்க்கும்போது அவர் ஒரு நடமாடும் மருத்துவமனையாய் இருந்திருக்கிறார் என்று தெளிவாகிறது. இதயம் பலவீனம் அடைந்து போயிருக்கிறது. இதயத்துக்கான 4 குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒரு குழாயில் 100% அடைப்பு இருக்கிறது. இக்குழாய் இதயத்துக்கு அண்மித்து காணப்படுவதால் சத்திர சிகிச்சை செய்ய முடியாதாம். மருத்துவ ஆலோசனைகளுக்கு அமையவே சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். இதை வாசித்துக் கொண்டு போன சட்டத்தரணி இது தவிர சிறுநீரக நோய், நீரிழிவு, உடலில் சோடியம் குறைபாடு, உயர் குருதி அழுத்தம், நுரையீரல் நோய் எல்லாம் இருப்பதாக அடுக்கிக் கொண்டே போனார். இவ்வளவு நோய்களையும் வைத்துக் கொண்டு இந்த மனிதர் எப்படி கியூபாவில் இருந்து நியூயார்க் வந்து அங்கிருந்து லண்டன் பறந்து லண்டனில் 1,66,00,000 செலவு செய்து இலங்கை வந்தார் என்று கற்பனை செய்யவே தயக்கமாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களில் கூட சூறாவளியாய் சுழன்றடித்தார். ஆதரவு கண்மணிகள் ஆசியாவினுடைய மூளை என்றும் ஜனநாயக பேரொளி என்றும் கட் அவுட் வைத்து கொண்டாடி தீர்த்தார்கள். ஆனால் அவருக்குள் இத்தனை பெரும் நோய்கள் இருப்பது அவரை சிறை வைக்க போய்தான் நாட்டு மக்களுக்கு தெரிய வந்தது. இந்த இலவச மெடிக்கல் செக்கப்புக்கு ரணில் உண்மையில் திலீப பீரிஸுக்கும் சிஐடி தலைவர் ஷானி அபேசேகருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நோய்கள் எல்லாம் உண்மையாக இருந்தால் இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்ததே சட்டத்தினுடைய ஆட்சியை ரணிலுக்கும் சேர்த்து சமனாக பிரயோகித்ததால் தான். அப்படி இல்லாவிட்டால் இந்த பொல்லாத நோய்களுடன் அரசுக்கும் சவால் விட்டு கொண்டிருந்திருப்பார். அடிபொடிகளும் ஜெயவேவா கோஷ்டிகளும் என் தலைவனின் ராஜதந்திரத்தை பாருங்கள் என்றவாறு ஒவ்வொரு அசைவுக்கும் 1000 கவிதை எழுதியிருப்பார்கள். இப்போது பிணை கிடைத்து விட்டதால் பயங்கர நோய்களுடன் வாழும் ரணிலை பாதுகாக்க வேண்டியது அவரது கட்சி உறுப்பினர்களதும் தொண்டர்களதும் கடமையாகிறது. ஆனால் சில காலங்கள் பூப்பெய்திய இளமங்கை போல வீட்டில் இருந்த ரணில் மீண்டும் எழுந்து வந்திருக்கிறார். ஆனால் பழையபடி சத்தம் மட்டும் வரவில்லை. வெட்கம் போல இருக்கிறது. பிணையில் தான் இருக்கிறார் என்றாலும் கூட தெம்பாக இருக்கிறார். வழக்கம் போல அவரது அடிப்பொடிகள் அவரை உச்சக்கொப்புக்கு ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ரணிலின் ஆலோசனைகளை இந்த அரசு கேட்பதில்லை என்றும் இப்படியே போனால் மார்ச் மாதம் அளவில் புரட்சி வெடிக்கும் என்றும் கூறுகிறார். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து கோபித்துக் கொண்டு சஜித் பிரேமதாசவிடம் போய் மண்டியிட்டு விட்டு சஜித் சரிப்பட மாட்டார் என்று மீண்டும் ரணிலிடமே சரணாகதி அடைந்த மாபெரும் மாதர் திலகம் தலதா அத்துக்கோரல 3 மாதத்தில் ஆட்சியை பிடிப்பார், இல்லை செப்டம்பரில் பிடிப்பார் என்று வஜ்ர அபேவர்தன என்ற போலி தீர்க்க தரிசியார் ஆருடம் கூறப்பட்டது போல எதுவுமே நடக்கவில்லை. இதோ இப்போது அடுத்த மார்ச் மாதம் அளவில் புரட்சி வெடிக்கும் என்கிறார்கள். ஏப்ரலில் பொருளாதாரம் படுத்துவிடும் என்கிறார் ஹரீன் பெர்னாண்டோ. ஆனால் FM வானொலிகள் போல ஓயாமல் துணதுணத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசாமிகளினுடைய ஆதர்சமான ரணிலோ எதுவுமே பேசாமல் விகாரை தோறும் ஏறி இறங்குகிறார். ஒரு காலத்தில் அவரை தேச துரோகி என்றும் சிங்கள பௌத்தத்தின் எதிரி என்றும் வர்ணித்து அரசியல் செய்தவர்கள் எல்லாம் இன்று அவரை புடைசூழ இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ரணில் வழக்குகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒருவித மத போர்வையை சுற்றி கொண்டு பிக்குகளையும் பேச வைத்திருக்கிறார் என்றே எண்ண தோன்றுகிறது. மஹிந்த ராஜபக்ச பாணியில் ஒரு அரசியலை ரணில் செய்கிறாரா? ஆனால் இப்படியெல்லாம் தலைகீழாக நின்றாலும் விசாரணைகள் ஓயப்போவதில்லை என்பதையே சொல்ல வேண்டியிருக்கிறது. சிஐடிக்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் இடையில் சில நாட்களுக்கு முன்னர் ஒரு முக்கிய சந்திப்பு நடந்திருந்தது.
போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுடன் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க, பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் என்று முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன் போதுதான் திலீப பீரிஸ் ரணில் மற்றும் தேசபந்துவின் வழக்குகளை 3 பேர் கொண்ட சிறப்பு நீதிமன்ற அமர்வு ஒன்றில் விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இங்கே ஒரு முக்கிய விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. சட்டமா அதிபர் பிரியந்த ரணசிங்கவின் பேரை 2 வருடங்களுக்கு முன்பு அரசியல் அமைப்பு சபைக்கு சிபாரிசு செய்தவர் ரணில் விக்ரமசிங்க. பாரிந்த ரணசிங்க நினைத்தால் திலீப பீரிஸின் யோசனையை தூக்கி எறிய முடியும். ரணிலுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யாமல் இழுத்தடிக்கவும் முடியும். ஆனால் திலீப பீரிஸ் இழுத்து மூலம் வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக அதுக்கு பொருத்தமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டி வரும். மிகுந்த கவன குவிப்பை பெற்றிருக்கக்கூடிய ரணிலின் வழக்கும் சரி, தேசபந்துவின் வழக்கும் சரி, சட்டமா அதிபரால் தட்டி கழிக்க முடியாத ஒரு சூழலே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கிய சிக்கல் நிலவுகிறது. ஜனவரி 28ஆம் தேதி ரணிலின் வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது நாம் ரணிலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சிறப்பு நீதிமன்ற அமர்வை எதிர்கொள்வோம் என்று சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக திலீப பீரிஸ் அறிவித்தால் பிப்ரவரியில் இருந்து வழக்கு ஆரம்பமாகும். ஆனால் இதற்கு சமாந்தரமாக தேசபந்துவினுடைய வழக்குக்கும் நீதிமன்ற படியேற வேண்டிய நிலைமை திலீப பீரிஸுக்கு ஏற்படும். மிகுந்த வேலைப்பளு மிகு நாட்களை எதிர்கொள்ள போகிறார் திலீப பீரிஸ் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கும். ரணிலின் வழக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய வேகத்தை பார்க்கும்போது இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஷானி அபேசேகர தரப்பு லண்டனுக்கு சென்று வலுவான ஆதாரங்களை சுமந்து சுற்றி சுழன்று கொண்டிருப்பதை பார்க்கும்போது, திலீப பீரிஸின் நடவடிக்கைகளை பார்க்கும்போது இந்த வழக்கு ரணிலுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த போகிறது என்பது மட்டும்தான் நிச்சயமாக தெரிகிறது. இதே போலதான் தேசபந்துவினுடைய நிலைமையும். அவரும் ஒரு முட்டுச்சந்தில் இறுகிக் கொள்வார் என்றே புலனாய்வு ஊடகவியலாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். வழக்குகள் வரட்டும், அனுமானங்கள் நிறைவேறுமா, ஆரூடங்கள் பலிக்குமா? புத்தாண்டில் சூடு பிடிக்கப் போகிறது அரசியல் களம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.